ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பொம்மைக்காரன் சூர்யா. இன்றைக்கி நம்ம யாரோட வீடியோவை பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு கடவுள். இன்னமும் நிறைய பேர் இவர் கோயிலுக்கு நான் எப்படா போவேன், எப்படா இவரை போய் நான் நேரில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தர். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம திருச்செந்தூர் முருகர் தான். அவர் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணி காட்ட போகிறோம். சேம் அதே மாதிரி தான் எப்போவுமே ஃபோட்டோவில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல். நிறைய பேர் கோயிலில் கருப்பு கலரில் அலங்காரம் பண்ணமோ அப்படின்னு தான் பார்த்துருப்பீங்க. கலர்ஃபுல்லாக என்றைக்குமே ஃபோட்டோவில் பார்த்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் நம்ம அவரை டேரெக்டாக கலரில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உண்மையாலும் அவர் கலரில் இல்லை நேரில் இருந்தார்னா இப்படி தான் இருப்பார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் முருகரை ஃபுல்ஃபில்டாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக கடைசியில் எப்படி இருந்தாருங்கிறத ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. போன தடவை கலர் பண்ணும்போது இவருக்கு அந்த நெஞ்சில் இருக்கிற அந்த மஞ்சள் கலர் பட்டு துணியை போடாமல் விட்டுட்டாங்க. அது ஒரு கஸ்டமர் மூலியமாக சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை மாற்ற சொல்லியிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதான். அவங்க மேலே ரொம்ப தீவிர பக்தியாக இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி மஞ்சள் கலரில் அவர் நெஞ்சில் போட்டிருப்பார், அதே மாதிரி பண்ணுங்கன்னு. அவங்க சொன்னதை நம்ம கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அதே மஞ்சள் கலரில் ஃபாலோ பண்ணோம். மற்றபடி ஃபோட்டோவில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி பக்காவாக ஃபுல்லாக எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, திருச்செந்தூர் முருகன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றம் இல்லை, பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததே அவர் தான். என்றைக்கு நான் அவர் கோயிலுக்கு போய் மன நிறைவாக அவர் வேண்ட ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே மாற ஆரம்பிச்சிது. நீங்களும் இதே மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னும் நிறையா பேரோட கலரை பார்க்க போகிறோம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம திருச்செந்தூர் முருகர் கடைசியில் கண் எழுதுவோம். அவரையும் பார்த்துட்டு ஃபுல்ஃபில்டாக எப்படி இருக்காங்கிறத நம்ம கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஃபஸ்ட்டு என்றைக்குமே முகத்தில் திருச்செந்தூர் முருகனுக்கு அழகாக ஒரு பட்டையை போட்டுட்டு, போன தடவையே சொல்லியிருப்பேன், போன வீடியோவில் சொன்னேன், முருகரோ இல்லை ஆண் உருவம் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கண் விழிகள் நல்லா டார்க்காக பெருசாக போட்டோம்னா அந்த ஒரு தோற்றங்கிறது பக்காவாக சூப்பராக அமையும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இவருக்கும் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் இவங்களோட முகம் சின்ன முகங்கிறதுனால புருவத்தோட சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணியிருப்பேன். மற்றபடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் புருவம் சைஸு, கண் விழி வரைகிறது எல்லாமே ஓரளவுக்கு பெருசாக தான் வரைஞ்சிருப்பேன். நீங்கள் இன்றைக்கி ஃபுல்ஃபில்டாக பார்த்துட்டு ஏதாவது சின்ன மாற்றங்கள் இருந்தாலும், இல்லை ஏதாவது உங்களுக்கு இது பண்ணி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் நான் மாற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். முருகருக்கு கண் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தாங்க. ஏன்னா சின்னதாக மாறினாலும் முக லட்சணங்கிறது சுத்தமாக மாறிடும். அதனால் இவருக்கு கண் எழுதுங்கிறது கொஞ்சம் பார்த்து தான் எழுதணும். அதே மாதிரி எப்படி இருந்தாலும் கடைசியாக அவர் எழுதி முடிக்கும் போது இவரை சிரிக்க வச்சே ஆகணும். அப்போ தான் அந்த கஸ்டமரோ யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் அப்புறம் அது ஒரு குறையாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. என்றைக்குமே இது இவரோட வேலை முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு உதட்டில் சிரிப்பு இருக்கணும். சிரிப்பு இருந்ததுனா தான் அதுக்கு ஏற்ற ஒரு அழகு. கண்டிப்பாக அது எப்பவுமே அப்படி தான். நீங்கள் ஃபைனல் அவுட்புட்டில் பார்த்துட்டு கண்டிப்பாக அவர் சிரிக்கிறாரா, இல்லை எப்படி சாந்தமாக இருக்காரா, உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அதை நம்ம கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். திருச்செந்தூர் முருகர் கடைசியாக ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. கோல்டு எல்லாமே கட்டி பக்காவாக முடிய போகுது. இவங்களை மாதிரியே உங்களுக்கு வேறு யாராவது ஒரு கடவுளோட சிலையோட கலரை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நம்மக்கிட்ட இருக்க டிசைன்ஸில் இருந்ததுன்னா உங்களுக்கு அவங்களையே நான் ஃபோட்டோவில் இல்லை இந்த மாதிரி சிலையில் கலர் பண்ணி காட்டுறேன். நம்ம பேஜை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே மெசேஜாக வரும். இப்படி தாங்க இருப்பார் கடைசி ஃபைனல் அவுட்புட் திருச்செந்தூர் முருகன். கண்டிப்பாக பார்க்கங்க எல்லாருக்கும் நான் என்ன கேட்குறேன்னா, திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு மனநிறைவாக பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் செஞ்ச வேலைகளில் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இவரை பார்த்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செஞ்சுருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்குங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் திருச்செந்தூர் கோயிலுக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்லைப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக கவலையப்படாதீங்க. நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக உங்களால் போக முடியும். அதுக்கான முயற்சியை கொஞ்சம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் திருச்செந்தூர் போய் முருகரை பார்க்குறக்கு. கடைசியில் தேங்க்யூ.